பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலா தஜாலுல்லாஹ உருதத்தல்லி ஐமானிக்கும் அன் தபர்ரு வ தத்தகு வ துஸ்லிஹு பைனன்னாஸ் வல்லாஹு சமீஉன் அலீம். லா யுவாஹிதுக்குமுல்லாஹு பில்லகுவி ஃபி ஐமானிக்கும் வலாக்கின் யுவாஹிதுக்கும் பிமா கசபத்து குலூபுக்கும் வல்லாஹு கஃபூருன் ஹலீம். இந்த ஆயத்தை பற்றி நேற்று ஒரு சில விளக்கங்கள் உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டுச்சு. அதாவது சத்தியத்தினுடைய வகைகளை பற்றியும் அதனுடைய விளக்கங்களை பற்றியும் நேற்று உங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. அந்த தொடரில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, லாயுவாஹிதுக்கும் அல்லாஹு பில்லகுவி ஃபி ஐமானிக்கும், அதாவது உங்களுடைய சத்தியங்களிலே எது நாட்டமில்லாமல் செய்யப்பட்ட சத்தியமோ, அதாவது புழக்கத்தில் வாயில் வந்துருச்சு அந்த சத்தியம் அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி சத்தியங்களுக்காக வேண்டி அல்லாஹ் தாலா இடத்துல பிடி கிடையாது. லா யுவாஹிதுக்குமுல்லா, அல்லாஹ் தாலா இருக்கிறானே குற்றம் பிடிக்க மாட்டான். புகாரி முஸ்லீமில் ஹதீஸ் இருக்கிறது, எந்த மனிதன் லாத்து உஸ்ஸாவின் மீது சத்தியம் செய்தானோ அவன் உடனே லா இலாஹ இல்லல்லா என்று ஓதிக்கொள்ளட்டும். லாத்து உஸ்ஸா அப்படிங்கிறது மக்காவுடைய காஃபிர்கள் அவங்க வணங்கி கொண்டு இருந்த தெய்வங்களுடைய பேர். அது லாத்து என்பதும் உஸ்ஸா என்பதும் அந்த தெய்வங்களுடைய பேர். அப்போ அவங்க அந்த காலத்தில் அவங்க நாவில் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, லாத்து உஸ்ஸா மேல் சத்தியமாக, லாத்து உஸ்ஸா மீன் சத்தியமாக, அப்படி சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த பழக்கத்தின் அடிப்படையில் அவங்க இஸ்லாத்துக்கு வந்த ஆரம்ப காலத்தில் அவங்க வாய் பேச்சில் திடீர்னு அவங்களுடைய வாயில் ஜாஹிலியாவுடைய காலத்தில், மடமை காலத்தில் எப்படி அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி லாத்து உஸ்ஸா மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுவாங்க. ஏதாவது ஒரு பழக்கத்தில் அவங்க அந்த மாதிரி சொல்லிடுவாங்க, பழைய பழக்கத்தின் காரணத்தினால. அதனால் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க, யாராவது ஒருத்தர் அவருடைய நாவில் இருந்து இந்த மாதிரி ஷிர்கான வார்த்தைகளை வெளிப்படுத்தி விட்டால் உடனே அவர் தௌஹீதுடைய வார்த்தையை சொல்லிவிடட்டும். தௌஹீதுடைய கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவை அவர் ஓதிக்கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வீணான சத்தியங்களுக்கு அல்லாஹ் கிட்ட பிடி கிடையாது. அப்போ அல்லாஹ் எந்த சத்தியத்தை பிடிப்பான், வலாக்கின் யுவாஹிதுக்கும் பிமா அக்கத்துமுல் ஐமான், நீங்கள் எந்த சத்தியத்தை உள்ளத்தினுடைய உறுதியோடு நீங்கள் சத்தியம் செஞ்சீங்களோ அதில் அல்லாஹ் தாலா இருக்கிறானே உங்களை குற்றம் பிடிப்பான். குரானில் இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தாலா பேசும்போது பிமா அக்கத்துமுல் ஐமான் என்ற வார்த்தையவே அல்லாஹ் தாலா இருக்கின்றானே சொல்லி இருக்கின்றான். அபுதாவுதில் இந்த ரிவாயத்து ஹஜ்ரத் ஆயிஷா அம்மா அவர்களின் மூலமாக மர்ஃபுவாகவும் இருக்கின்றது. இன்னும் வேறு இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் மௌகூஃபாகவும் இது சொல்லப்பட்டு இருக்கின்றது இந்த ரிவாயத்து. ஆக மொத்தத்தில் 2 வகையாகவும் இருக்குது. மர்ஃபுவான ரிவாயத்தாகவும் இருக்கிறது, மௌகூஃபான ரிவாயத்தாகவும் இந்த ரிவாயத் இருக்கின்றது. வீணான சத்தியங்கள் அப்படின்னு சொன்னால் அது என்ன சத்தியம் அப்படின்னா, வீடுகளில் நம்ம மனைவி மக்களோட பேசும்போது செய்யக்கூடிய சத்தியங்கள், அந்த சத்தியங்கள் எல்லாம் லகுவில் கட்டுப்பட்டது தான், வீணான சத்தியங்களிலே கட்டுப்பட்டது தான். இது புழக்கத்தில் அப்படியே நாவில் வந்துடும். இதெல்லாம் உள்ளத்தால் செய்யப்படக்கூடிய சத்தியங்கள் கிடையாது. அதனால் இதுக்கெல்லாம் அல்லாஹ் கிட்ட பிடியும் கிடையாது. ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, எந்த சத்தியங்களை மனிதன் இருக்கிறானே சிரித்து கொண்டே தன்னுடைய நாவால் சொல்லுகின்றானோ அதெல்லாம் லகுவானது, வீணானது. அந்த சத்தியங்களுக்கெல்லாம் அல்லாஹ் கிட்ட பிடி கிடையாது. அதுக்காக வேண்டி கஃபாராவும் கிடையாது, அதுக்காக வேண்டி எந்த விதமான குற்றப்பரிகாரமும் கிடையாது. ஆனால் எந்த சத்தியத்தை உள்ளத்தினுடைய உறுதியோடு செய்யப்படுகிறதோ அந்த சத்தியங்கள் அது முறிக்கப்பட்டால் அந்த சத்தியங்களுக்காக வேண்டி கஃபாரா கொடுக்கணும். அதுக்குண்டான குற்றப்பரிகாரம் என்னவோ அந்த குற்றப்பரிகாரத்தை அது செய்தாக வேண்டும். இது ஒரு சட்டம். இது ஆயிஷா அம்மா அவங்க மட்டும் சொல்லலை, சில சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள் அவங்களும் இதற்கு இந்த தஃப்சீரை தான் சொல்லி இருக்கிறார்கள். இதுவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு செய்தி, அது என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் ஒரு ஆய்வு செஞ்சு ஒரு விஷயத்தின் மீது அவன் நம்பிக்கை வைத்து அவன் சத்தியம் செய்கிறான். ஆனால் நேச்சுரலில் பார்த்தா
அதற்கு நேர் மாற்றமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதுவும் வீணான சத்தியங்களிலே கட்டுப்படும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியும் இதற்கு விளக்கங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. சில உலமாக்கள் இப்படியும் விளக்கம் சொல்கிறாங்க. ஒரு ஹசனான ஹதீஸ், முர்சலான ஹதீஸ், அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு வாட்டி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்பு எறியக்கூடிய ஒரு ஜமாத்து, ஒரு கூட்டம் அவங்கக்கிட்ட போனாங்க நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அம்பு எறியக்கூடிய அந்த வீரர்கள் இருக்கிறாங்களே, அவங்களில் ஒருத்தர் சொல்கிறாரு, அல்லாஹ் மேலே சத்தியமாக என்னுடைய அம்பு அந்த இடத்துல போய் பாயும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு ஒருத்தர், அல்லாஹ் மேலே சத்தியமாக அந்த இடத்துக்கு அது போகாது அப்படின்னு இன்னும் ஒருத்தர் சொல்கிறாரு. அப்போ ஒரு சஹாபி சொன்னார் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட, நாயகமே இந்த பாருங்க, இந்த ஆளுகளை இவங்க அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணி அந்த இடத்துக்கு அந்த அம்பு போகும்னு சொல்கிறாங்க, சமயத்தில் போக மாட்டேங்குது. அவர் அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணி அது போவாது சொல்கிறாரு, சமயத்தில் அது போய் சேர்ந்துருது. அப்போ இதெல்லாம் இப்படி சத்தியம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொன்னப்போ நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த சத்தியங்கள் எல்லாம் லகுவான சத்தியங்கள், வீணான சத்தியங்கள். இந்த சத்தியத்துக்கெல்லாம் அல்லாஹ் கிட்ட பிடி கிடையாது, இதுக்கெல்லாம் குற்ற பரிகாரமும் ஒன்றும் கிடையாது, இதுக்கு அல்லாஹ் தாலா இடத்துல தண்டனையும் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி இப்படி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சில உலமா பெருமக்கள் சொல்லியிருக்கிறார்கள், அதாவது மனிதன் இருக்கின்றானே, சத்தியம் செஞ்சுட்டு அந்த சத்தியம் அவனுக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னா அந்த சத்தியங்கள் எல்லாம் லகுவான சத்தியங்கள் தான், வீணான சத்தியங்கள். அதெல்லாம் உறுதியாக செய்யப்படக்கூடிய சத்தியங்கள் கிடையாது. ஒரு மனிதன் அவன் ஒரு காரியத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணான். சத்தியம் பண்ணி அவன் சாபத்துடைய வார்த்தைகளெல்லாம் தன்னுடைய நாவால் அவன் சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னான். அதுவும் லகுவான சத்தியம்தான், கோபத்தில் செய்யப்படக்கூடிய சத்தியங்கள், அதுவும் வீணான சத்தியங்கள் தான். கோபத்தில் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்காமல் அப்படியே சொல்கிறதெல்லாம் உண்டு. அப்போ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீணான சத்தியங்களிலே தான் வரும். அதே மாதிரி ஹலாலை ஹராமாக்குறது, ஹராமை ஹலாலாக்குறது, இந்த மாதிரி சத்தியங்கள், இதை பற்றியெல்லாம் நீங்கள் கேரே பண்ண வேணாம், இது எல்லாமே வீணான சத்தியங்கள் தான். அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களுக்கு மாறு செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணுறது, இதுவும் லகுவான சத்தியம் தான். அப்படிலாம் சத்தியம் பண்ணக்கூடாது. சத்தியம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு மாறு செய்யவும் கூடாது. ஹஜ்ரத் சயீத் இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய ஒரு ரிவாயத்தில் இருக்கிறது, அன்சாரிகள் 2 பேர் இருந்தாங்க. அந்த 2 பேர் அண்ணன் தம்பிங்க, அவங்களுக்குள்ளார சொத்து பிரிக்காமல் வச்சுருந்தாங்க. அப்போ அதில் ஒருத்தர் சொன்னார், சொத்தை பிரியா அப்படின்னாரு. அப்போ இன்னொருத்தர் சொன்னார், அல்லாஹ் மேலே சத்தியமாக நீ மட்டும் சொத்தை பிரித்த என் பங்கை நான் காபத்துல்லாவுக்கு எழுதி கொடுத்துருவேன், என் பங்கை நான் காபத்துல்லாவுடைய ஹசானாவில் கொண்டு போய் சேர்த்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அப்போ இந்த வழக்கு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கக்கிட்ட விசாரணைக்கு போச்சு. அப்போ இதை கேட்டுட்டு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, காபா இருக்கிறதே உங்களை மாதிரி ஆளுகளுடைய செல்வத்தை விட்டும் தேவையற்றது. உங்கள் மாதிரி ஆளுகளுடைய செல்வம் காபத்துல்லாவுக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு, நீங்கள் செஞ்ச சத்தியத்துக்கு கஃபாரா கொடுங்க, அதுக்குண்டான குற்றப்பரிகாரம் என்னவோ அதை செய்யுங்க, சகோதரர்கள் ஒருவர் மற்றவரோட பேசிக்கொள்ளுங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்திலே நான் கேட்டிருக்கிறேன், நாயகம் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் விஷயத்திலே, உறவு முறையை துண்டிக்கும் விஷயத்திலே, தனக்கு சொந்தமில்லாத விஷயத்திலே சத்தியம் செய்வதோ நேர்ச்சை செய்வதோ இது எதுவுமே கூடாது, இது எதுவுமே கூடாதுன்னு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் எப்பா நீ சத்தியத்தை முறிப்பா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க. அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கின்றானே, வீணான சத்தியங்களை அல்லாஹ் பிடிக்கிறது இல்லை. அல்லாஹ் பிடிக்கிறது வலாகி வாஹிதுக்கும் பிமா அஹத்துமுல் ஐமான். சத்தியங்களில் எந்த சத்தியத்தை அதாவது உள்ளத்தினுடைய உறுதிப்பாட்டோடு, வலாக்கி வாஹிதுக்கும் பிமா கசபத்து குலூபுக்கும், உங்களுடைய உள்ளங்கள் எதை சம்பாதித்ததோ அதை கொண்டு உங்களை குற்றம் பிடிக்கப்படும். எது உங்களுடைய உள்ளம் இருக்கின்றதே உறுதியாக சத்தியம் செஞ்சுச்சோ அதை அல்லாஹ் தாலா பிடிப்பான். இது தான் அல்லாஹ் தாலா சொல்கிறான். அல்லாஹ் தாலா தன்னுடைய அடியார்களை மன்னிக்கக்கூடியவனாகவும் அல்லாஹ் தாலா பொறுமைசாலியாகவும் இருக்கிறான். வல்லாஹு கஃபூருன் ஹலீம், அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாகவும் பொறுமைசாலியாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகின்றான். பிறகு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் லில்லஸீன யூலூன மின் நிசாயிஹிம்,
தரப்புசு அர்பாத்தி அஷ்ஹுர். இதில் ஈலாவுடைய சட்டத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். ஈலாங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி அது அந்த பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் சொல்லப்படும். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா